எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 15 டிசம்பர் 2024, 16 டிசம்பர் 2024 மற்றும் 17 டிசம்பர் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். அதாவது நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 5 வருடங்களாக இந்த சேனலை நான் நடத்திட்டு வரேன். இருந்த போதிலும் இன்னும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸே ரீச் ஆகலை. அதனால் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு காணொளிகளை ஒரு 1000 பேராச்சும் பாருங்கள். பார்த்து நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுங்கள். முதல் கேள்வி, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கான 2 மசோதாக்களை மக்களவையில் தாக்கல் செய்தவர் யார்? ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கான 2 மசோதாக்களை மக்களவையில் தாக்கல் செய்தவர் ஆப்ஷன் சி அர்ஜுன் ராம் மேக்வால். அடுத்து, மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் எத்தனை பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர்? 39 பேர். 39 பேர். ஏற்கனவே முதலமைச்சர், அதே மாதிரி 2 துணை முதலமைச்சர்கள், தற்போது 39 அமைச்சர்கள். மொத்தம் அமைச்சரவை விரிவாக்கத்தில் 42 பேர் அடங்குவர். இது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் விஜய் திவாஸ் எப்போது கொண்டாடப்படுகிறது? டிசம்பர் 16. அதாவது விஜய் திவாஸ்னா வேற ஒன்றும் இல்லை, கார்கில் வெற்றி தினம், டிசம்பர் 16. அடுத்து, ராணிப்பேட்டையில் ரூபாய் 1500 கோடியில் அமைய உள்ள புதிய காலனி உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? ராணிப்பேட்டையில் ரூபாய் 1500 கோடியில் அமைய உள்ள புதிய காலனி உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டியவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அடுத்து, 2024ஆம் ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் இலக்கிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? 2024ஆம் ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் இலக்கிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? ஈரா முருகன். அடுத்து, இந்தியாவுக்கான மால்டோவா குடியரசின் தூதரகம் எங்கு திறக்கப்பட்டது? இந்தியாவுக்கான மால்டோவா குடியரசின் தூதரகம் எங்கு திறக்கப்பட்டது? புதுதில்லி. புதுதில்லி. ஜார்ஜியாவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஜார்ஜியாவின் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டவர் மைக்கேல் கவலெஸ்விலி. இவர் முன்னாள் கால்பந்தாட்ட வீரர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து, சமீபத்தில் பிரான்ஸ் பிராந்தியமான மயோட் தீவை தாக்கிய புயலின் பெயர் என்ன? சீட்டோ. அதே மாதிரி தமிழகத்தில் சமீபத்தில் தாக்கிய புயல் பெஞ்சால். அடுத்து, 9வது ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் எந்த அணி கோப்பையை கைப்பற்றியது? 9வது ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் எந்த அணி கோப்பையை கைப்பற்றியது? இதுக்கு சரியான விடை இந்தியா. அடுத்து, சையத் முஷ்டாக் அலி கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் எந்த அணி கோப்பையை கைப்பற்றியது? சையத் முஷ்டாக் அலி கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் எந்த அணி கோப்பையை கைப்பற்றியது? மும்பை. மும்பை. அடுத்து, 2024ஆம் ஆண்டுக்கான ஒடிசா பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார்? 2024ஆம் ஆண்டுக்கான ஒடிசா பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் ரித்விக் சஞ்சய் சதீஷ்குமார். ரித்விக் சஞ்சய் சதீஷ்குமார். அடுத்து, 2025ஆம் ஆண்டுக்கான உலக தடகள காண்டினென்டல் டூர் போட்டியை எந்த நாடு நடத்துகிறது? 2025ஆம் ஆண்டுக்கான உலக தடகள காண்டினென்டல் டூர் போட்டியை எந்த நாடு நடத்துகிறது? இந்தியா. இந்தியா. மேற்கிந்திய தீவுகள் ஆண்கள் கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியின் முன்னாள்
கிரிக்கெட் வீரர் டேரன் சமி. அடுத்து, சமீபத்தில் காலமான EVKS இளங்கோவன் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்? சமீபத்தில் காலமான EVKS இளங்கோவன் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்? காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். சமீபத்தில் காலமான ஜாகிர் ஹுசைன் எந்த இசைக்கருவியுடன் தொடர்புடையவர்? சமீபத்தில் காலமான ஜாகிர் ஹுசைன் எந்த இசைக்கருவியுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை தபேலா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 15, 16, 17 டிசம்பர் 2024 நாளுக்கானது. நன்றி.